வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டெசர்ட் பார்க்கலாம். அது வந்து பீட்ரூட் டிலைட். பொடியாக நறுக்கின பீட்ரூட் வந்து ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா 3 ஸ்பூன் அளவு. ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த பொடியாக நறுக்கின பீட்ரூட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு, நான் மூழ்கிற அளவு இருக்குது, இது தண்ணி விட்டு பாயில் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு மீடியமில் வச்சு, ஸ்லோ ஃப்ளேமில் மீடியமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே மீடியமில் வச்சுட்டு வேகிற வரைக்கும், நசுக்கி பார்க்குற அளவு வேகிற வரைக்கும் மீடியம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்பூனில் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரெண்டாக கட் ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பீட்ரூட் அரைச்சாச்சு. அதோட ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஊற்றியாச்சு, பேனில் ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸ் பற்றாச்சு. மீடியம் அது ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கலாம். அப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம ரோஸ் வாட்ரு இல்லை ஏலக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ ரோஸ் வாட்ரு ஒரு மூடி விட்டுக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர், உங்களுக்கு தேவையான எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு பீட்ரூட் வந்து கொஞ்சம் கலர் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நல்லா ரெட் கலராகவே இருக்குது, அதனால் நாங்கள் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் இதில் வந்து பால் கொஞ்சம் தேவைப்பட்டால் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு கால் அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நான் வந்து இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் பால் சும்மா ஒரு 1/4 கப்பு அல்லது 3 ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆறின பிறகு பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து அதை ஆறின பிறகு உருண்டை பிடிச்சி ஃப்ளாட்டாக தட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு உள்ள எப்படி பிடிக்கிற ஷேப், எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி மாடலில் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ளாட்டாக தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நீட்டாக. இதை வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பன்னீர் துருவலோ அல்லது டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட வீட்டில் இருந்தாலோ இல்லை கடையில் வாங்கியோ அதில் வந்து ஒரு இதை டிப் பண்ணி இது எப்படி நீங்கள் டெக்கரேஷன் எப்படி வேணால் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன்னு. நான் டெசிகேட்டட் கோகோனட்டில் எல்லாமே டிப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மேலே வந்து நான் செரி வைக்கிறேன். நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பீட்ரூட் டிலைட்டு ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி செஞ்சு பார்த்து வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.